ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் வந்து உங்களோட நார்மல் ஃபோட்டோ வந்து எப்படி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்க உங்கள் ஃபோட்டோ வந்து இந்தமாரி மாறிடும். வாங்க இந்தமாரி ஃபோட்டோ வந்து 1 மினிட்ல வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களோட க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு கட் அவுட் ப்ரோன்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும். இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லைன் ஐக்கான் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏஐ ரிமூவல், ஏஐ ரீஸ்டோர், ஏஐ ஜென்ரேஷன், ஏஐ எடிட்டின்ட்டு ஏஐ எடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோ வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவாக மாற்றணுமோ அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டுனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐக்கான் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்கும். மென்ஸ், உமன்ஸ், சைல்டுன்ட்டு நீங்கள் உமனாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, சைல்ட்ரனாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நான் வந்து மென்னை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் போட்டிருக்க மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே எடிட் பண்ணி தந்துடும். டன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அதுவே சேஞ்ச் பண்ணி தந்துருச்சு. நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா டவுன்லோட் ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா ஏஐ ரிமூவல், ஏஐ ரீஸ்டோர், ஏஐ ஜென்ரேஷன், மீம்ஸ் ஜென்ரேட்டர், தென் டூல்ஸ், ஏபிஐ சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான், நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதேமாரி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஆப் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.